உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான எம்எஸ்சி எரினா வில்லியம்ஸ் அதானி துறைமுகத்துக்கு வந்துள்ளது. வில்லியம்ஸ் துறைமுகத்துக்குள் நுழைந்த சரக்கு கப்பலுக்கு வாட்டர் சல்யூட் மூலம் வரவேற்பு அளிக்கப்பட்டது. 399.9 மீட்டர் நீளமும் 61.3 மீட்டர் அகலமும் கொண்ட இக்கப்பல் 24.346 TEU கண்டெய்னர்களை சுமந்து செல்லும் திறன் படைத்தது. 4 ஃபுட்பால் கிரவுண்டுகளை விட அதிக பரப்பளவு கொண்டது இந்த கப்பல் 2023 கட்டப்பட்டதாகும். வில்லியம்ஸ் துறைமுகம் செயல்பட தொடங்கிய பிறகு துறைமுகத்துக்கு வந்துள்ள 347வது கப்பலாகும். கப்பலில் 35 ஊழியர்கள் உள்ளனர். இந்த கப்பலில் இப்போது 16,000 கண்டெய்னர்கள் உள்ளனர். அதில் 3,000 கண்டெய்னர்கள் வில்லியம்ஸ் துறைமுகத்தில் இறக்கப்படுகின்றனர். கேரள முதல்வர் பினராயி விஜயன் இதுகுறித்து கேரள முதல்வர் கூறியுள்ளதாவது: உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் வில்லியம்ஸ் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சரக்கு பெட்டக மாற்று முனையத்தின் அதிமுக்கிய மையமாக வில்லியம்ஸ் துறைமுகம் மாறியுள்ளது. நாட்டின் முதல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் துறைமுகமான வில்லியம்ஸ் திறக்கப்பட்டு 1 மாதத்துக்கு பிறகு உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் இங்கு வந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலுக்கு வாட்டர் சல்யூட் வரவேற்பு இக்கப்பல் தெற்காசியாவில் முதன்முறையாக வில்லியம்ஸ் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது கேரள மக்களுக்கு பெருமையான விஷயமாகும். கப்பல் கேப்டனாக கேரளாவின் திருச்சூரைச் சேர்ந்த வில்லி ஆண்டனி வந்திருப்பது கூடுதல் மகிழ்ச்சியான விஷயம். கப்பல் ஊழியராக கண்ணூரை சேர்ந்த அபிநந்த் உள்ளார். உலகின் மிகப்பெரிய கப்பல் வந்ததை தொடர்ந்து வில்லியம்ஸ் துறைமுகம் புதிய சரித்திரத்திற்கு சாட்சியாக உள்ளது என்றார்.